வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர்.TK Tkhealthtips மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதயம், ஹார்ட், அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்து ஒரு முக்கியமான உறுப்பு. நம்ம உடல் முழுவதும் வந்து ரத்தத்தை பம்ப் பண்ணி ரத்தத்தை அனுப்பக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை செய்து கொண்டிருக்கிறது. உடலில் எல்லா உறுப்புகளும் ரொம்ப முக்கியமானதான். ஆனால் என்ன ஒரு சின்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, மற்ற உறுப்புகளில் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ, ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சுன்னா அதை சரி செய்து கொள்வதற்கு வந்து அது நிறைய டைம் கிடைக்குது, அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறது. ஆனால் ஹார்ட்டில் ஏதாவது ஒரு இஷ்யூ, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை உடனடியாக அந்த கோல்டன் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு 2 மணி நேரத்திலே வந்து நீங்கள் ஒரு நல்ல மருத்துவமனைக்கு போய் அதற்குண்டான உரிய சிகிச்சை முறைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது முன்னொரு காலத்தில் வந்து யாரோ ஒருத்தருக்கு தான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதாகட்டும் அல்லது வந்துட்டு ஒரு ஸ்டண்ட் வைக்கிறதாகட்டும் ஏதோ ஒரு இடத்துல தான் வந்து நம்ம தூரத்து உறவினர்களுக்கோ அல்லது வந்து நம்ம ஊரில் யாரோ ஒருத்தருக்கு தான் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்றைய காலகட்டத்தில் இந்த ஹார்ட்டில் வந்து ஒரு பிளாக் ஏற்பட்டு அதற்குண்டான ஸ்டண்ட் வச்சுருப்பாங்க அல்லது வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப காமனாக நம்ம கேள்விப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். சரியான உணவு முறைகள் இல்லை, சரியான வந்து நம்மளுக்கு தூக்கம் சரியாக இல்லை, அதே போல் தான் நம்ம ரெகுலர் எக்ஸசைஸ், உடலுக்குண்டான உழைப்பு வந்து சரியான விகிதத்தில் வந்து நம்ம உடலுக்கு கொடுப்பதில்லை. இதெல்லாம் காரணத்தினால நம்ம கூடிய விரைவில் இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ் என்று சொல்லக்கூடிய இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் வந்து நம்பர் 1 ஆவதற்கும் வந்து மிகப்பெரிய வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குது. இதயத்தில் அடைப்பு எவ்வளோ இருக்குதுன்னு அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது அது வந்து ஒரு 60% இருக்கலாம், 50% இருக்கலாம், 70% இருக்கிற மட்டும் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ எப்போ வந்து 70%க்கு மேலே வந்து இந்த இதய அடைப்பு போகிறதோ உடனடியாக வந்து நெஞ்சு வலி வரும். ஸோ இந்த நெஞ்சு வலி வந்தோடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே வந்து கண்டிப்பாக அவங்க அதற்குண்டான சிகிச்சை முறை ECG, எக்கோ இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஸோ ஆஞ்சியோகிராம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆஞ்சியோகிராம் பண்ணின பிறகு அதில் வந்து எத்தனை அடைப்பு இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. இது 70, 80 இந்த மாதிரி போகும்போது அதுக்கு ஸ்டண்ட் வைக்கிறதுக்கோ அல்லது வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கோ உங்களுடைய மருத்துவர்கள் வந்து அதுக்கு பரிந்துரை செய்வார்கள். இது வந்து ஒரு சர்ஜிக்கல் மெத்தேட் ஆகும். இந்த ஆஞ்சியோகிராமில் வந்து நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி, அதாவது ஸ்டெண்ட் வைக்கிறதாகட்டும் அல்லது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறது வந்து இது ஒரு சர்ஜிக்கல், அதாவது ஒரு சர்ஜரி செய்து செய்யக்கூடிய ஒரு முறையாகும். இதில் வந்து நிறைய பேருக்கு விருப்பம் இருப்பதில்லை அல்லது வந்து உடலும் வந்து அதற்குண்டான ஒரு ஒத்துழைப்பை தருவதில்லை. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சர்ஜரி தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் பலவிதமான மாற்று மருத்துவங்களை வந்து நம்ம தேடிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாற்று மருத்துவத்தில் வந்து நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் வந்து EECP, அதாவது என்ஹான்ஸ்டு எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த EECP முறையாகும். இது வந்து அமெரிக்காலே வந்து FDA-வால் அங்கீகரிக்கப்பட்டதாகும். இந்தியாவிலே வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய ஹாஸ்பிட்டலில் இந்த மிஷினை வந்து இன்ஸ்டால் பண்ணி இதற்குண்டான சிகிச்சை முறையை வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. சர்ஜரி பண்ண விருப்பம் இல்லை, அதாவது நீங்கள் ஸ்டண்ட் வைக்க வேண்டாம், ஒரு சர்ஜரிக்கல் ப்ரொசீஜர் வந்து பண்ண தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த EECP முறை வந்து உங்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். இந்த முறையை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். EECP எப்படி வேலை செய்யும், இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன மற்றும் இதனுடைய கான்ட்ரா இண்டிகேஷன் என்ன, அதை பற்றி நம்ம ப்ராக்டிக்கலாக இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தையோ அல்லது உங்களை சேர்ந்தவர்களுக்கும் கண்டிப்பாக மிக உதவியாக இருக்கும். முழுமையாக பாருங்கள். அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என்ஹான்ஸ்டு எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் அந்த மிஷினை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்பெஷல் பெட்டு. இந்த பெட்டு தான் வந்து இதில் பேஷண்ட் வந்து நம்ம படுக்க வச்சுருவோம். இதுக்கு வந்து 3 ஜாக்கெட் இருக்கும். அதாவது நீங்கள் பிபி மானிட்டர் பார்த்துருப்பீங்க. அந்த பிபி மானிட்டரில் வரக்கூடிய அந்த கஃப் மாதிரி ஒரு 3 ஜாக்கெட் இருக்கும். இது வந்து ஒன்று கால்களுக்கும், ஒன்று வந்து தொடைப்பகுதிக்கும், இன்னொன்று வந்து இடுப்பிலே வந்து நம்ம பேஷண்ட்டை படுக்க வச்சு அவங்கள வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த EECP ப்ரொசீஜர் வந்து எப்படி வேலை செய்யுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரத்த ஓட்டத்தை வந்து நம்ம இதயத்துக்கு சரியான சீரான லெவலில் கொடுக்கும். இப்போ உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க சிஸ்டாலிக் அண்ட் டயஸ்டாலிக். சிஸ்டாலிக்ங்கிறது வந்துட்டு நம்ம இதயத்தில் வந்து பம்ப் பண்ணி உடல் முழுவதும் ரத்தத்தை அனுப்பக்கூடிய வேலையை செய்கிறது. டயஸ்டாலிக் அப்படிங்கிறது வந்து அந்த சுருங்குதல், அந்த ரிலாக்ஸேஷன் டைம். எப்போ வந்து நம்மளுக்கு டயஸ்டாலிக் நடக்குதோ அந்த டைமில் இந்த ஜாக்கெட் வந்து பம்ப் பண்ணி இதயத்திற்கு வந்து நிறைய ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும்.
உடல் உறுப்புகள் எல்லாத்துக்குமே வந்து ரத்தம் தேவைப்படும். கரெக்டான லெவலில் வந்து ரத்தம் போயிட்டு இருந்துச்சுன்னா தான் வந்து அந்த உடல் உறுப்புகள் வந்து சரியான முறையில் வந்து இயங்கி கொண்டிருக்கும். வந்து அதே போல தான் இதயத்திற்கும் வந்து ஒரு சரியான விகிதத்தில் வந்து ரத்தம் தேவைப்படுகிறது. ஸோ இந்த ரத்தம் எப்போ வந்து கம்மியாகுதோ அந்த இதயத்திற்கு செல்லக்கூடிய அந்த மசில்ஸ்க்கு வந்து ரத்த ஓட்டம் தடைபடுவதால் தான் வந்துட்டு இந்த நெஞ்சு வலி, அந்த பிளாக் என்று சொல்லக்கூடிய அந்த அடைப்புகள் வந்து ஏற்படுகிறது. ஸோ இந்த அடைப்புகள் ஏற்படும் பொழுது என்ன ஆகுன்னா அது கூடி, அதாவது நம்ம ரொம்ப கவனிக்காமல் விடும் பொழுது அது வந்து ஹார்ட் அட்டாக், அதாவது மாரடைப்பு என்ற ஒரு நோயை உருவாக்கி அது உயிருக்கே கூட வந்து ஆபத்தாக முடியலாம். ஸோ இந்த EECP முறையில் நம்ம இந்த இரத்த ஓட்டத்தை வந்து சரியான அளவில் வந்து இதயத்துக்கு படுவதால் இதில் இருக்கக்கூடிய, அதாவது சுப்பீரியர் வீனா காவா மற்றும் இன்டீரியர் வீனா காவா என்று சொல்லக்கூடிய 2 முக்கிய தமனிகள் வந்து ரொம்ப சுலபமாக இயக்கப்படுகிறது. அதாவது ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. இந்த ரிலாக்ஸேஷன் நடக்கும் பொழுது கொலாட்ரல் ஃபார்மேஷன் வந்து அங்கே நடக்கும். ECP மிஷினில் வந்து 35 நாட்கள், அதாவது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வீதம் நம்ம இது வந்து நீங்கள் 1 வருஷம் நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அதே பெனிஃபிட்டை வந்து 35 டேஸில் வந்து இந்த மிஷினால் உங்களுக்கு கிடைக்கப்படுகிறது. பிளாக் இருக்கிறவங்களுக்காகட்டும், நெஞ்சு வலி இருக்கிறவங்களுக்காகட்டும் இந்த மிஷினில் வந்து இந்த ECP முறையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு மிக சிறந்த முறையில் மிக விரைவிலேயே வந்து அது உங்களுக்கு உண்டான தீர்வு முறை வந்து இதில் கிடைக்கிறது. ஸோ இந்த மிஷின் வந்து ஒரு மானிட்டரில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இந்த பேஷண்ட் படுத்திருக்கிறாருன்னா அவருடைய உடல்நிலை வந்து நம்ம உடனடியாக டெஸ்ட் பண்ணிக்கலாம். அவருடைய ஹார்ட் ரேட் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவருடைய ஆக்சிஜன் லெவல், SpO2 என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜன் லெவலும் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அதனால் வந்து இது வந்து ஒரு சேஃப்டி மெத்தட். இதனுடைய சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நான் இன்வேசிவ் மெத்தட். இப்போ நீங்கள் சர்ஜரி பண்ணணும்னு போனீங்கன்னா, ஸ்டெண்ட் வைக்கிறதுக்காகட்டும் அல்லது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதுக்காகட்டும் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ICUவில் வந்து நீங்கள் அட்மிட் ஆக வேண்டியது வரும். ஸோ இந்த முறையில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது ரொம்ப சுலபமாக 1 மணி நேரத்திலேயே வந்து நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு நார்மலாக நீங்கள் பார்க்கக்கூடிய வேலைகளுக்கு வந்து ரொம்ப சுலபமாக வந்து நீங்கள் போயிடலாம். அதுதான் வந்து இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. வந்து நானே இந்த பெட்டில் படுத்துட்டு இந்த EECP மிஷின் வந்துட்டு எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு டெமோவாக காமிக்க போகிறோம். சிஸ்டர் அதுக்கு உண்டான உங்களுக்கு விஷயங்களை வந்து சொல்லுவாங்க. சார் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே 6 கஃப் கட்ட போகிறோம். நம்ம வந்து இங்கே கெண்டைக்காலுக்கு ஒரு கஃப்பு, தைக்கு ஒரு கஃப்பு, ஹிப்புக்கு ஒரு கப்பு, 2 சைடும் நம்ம கட்ட போகிறோம். ஆக்சுவலாக எந்த பேஷண்ட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து பிபி செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னோன்னா பிபி வந்து நார்மலாக இருந்தால் மட்டுமே தான் வந்து நம்ம இந்த ப்ரொசீஜர் பண்ண முடியும்.
இந்த ட்ரீட்மெண்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நேச்சுரல் பைபாஸ். இந்த ப்ரொசீஜர்னால நம்ம வந்து கொலாட்ரல்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். ப்ளட் ஃப்ளோ வந்து இங்கே தான் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஹார்ட் வந்து ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த மானிட்டரில் வந்து மேலே இருக்கிறது ECG. செகண்ட் காலம் வந்து இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் காலமில் தெரியும். இது இவரோட ஹார்ட் ரேட்டு, இது இவருக்கு கிடைக்கிற ஆக்சிஜன் லெவல். இது வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவங்களோட கண்டிஷன் பொறுத்து தான் நம்ம வந்து ப்ரெஷர் வந்து நம்ம வைக்க முடியும். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து யாருக்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலில் வெரிகோஸ் பெயின் வந்து இருக்கிற பேஷண்ட்டுக்கு பண்ணக்கூடாது. அப்டாமினலில் ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்தாங்க, இப்போ ரீசனாக பண்ணியிருந்தாங்கன்னா பண்ணக்கூடாது. ஹெர்னியா பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து பண்ணக்கூடாது.